கடல்ல எத்தனையோ ரகங்களான மீன்கள்லாம் இருக்கு. அதுபோல தாங்க மீன்பிடி தொழில்லையும் நிறையா தொழில்கள் இருக்கு. சில பேர் வலை விட்டு பிடிப்பாங்க, சில பேர் தூண்டில் போட்டு பிடிப்பாங்க. வெரைட்டி இங்கே நிறையாவே இருக்கு. அது மாதிரி தாங்க அதை சார்ந்து பாசி எடுக்கிறது, சங்கு குளிக்கிறதுன்னு நிறைய தொழில் இருக்கு. இங்கே இந்த அண்ணன் சங்கு குளிக்கிற தொழில் தான் பாரம்பரியமாக பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப இயல்பான மனிதராக இருக்காருங்க. எதையுமே ரொம்ப இயல்பாகவும் வெட்ட வெளிச்சத்தோடவும் பேசுகிறதுனால அண்ணனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த தொழில் ரொம்பவே டேஞ்சரான தொழில் தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து குளிக்கிறதுக்காக எவ்வளோ ஆழத்தினாலும் போகலாம். சில நேரங்களில் சில நண்டுகளை பார்த்துட்டா அந்த நண்டை விரட்டி பிடிக்கிற வரையும் நம்ம மேலே வர முடியாது. ஸோ அதுவரையே நம்ம மூச்சை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த நண்டையோ சிங்கியோ பிடிச்சிட்டு மேலே வர முடியும். எத்தனை சிரமமாக இருந்தாலும் மீனவர்கள் எப்போவுமே தங்களோட பாரம்பரிய முறையை மறக்கிறதே கிடையாதுங்க. எப்போவுமே மீனவர்கள் ரொம்ப சிறப்பானவர்களுங்க. ஏன்னா எந்த விதமான அச்சமும் அவங்களுக்கு எப்போவுமே இருக்காது. எல்லாத்துக்குமே தயாராக இருப்பாங்க.